பாய் அஸ்ஸலாமு அலைக்கும் பாய். சொல்லுங்க. அலைக்கும் சலாம் ரஹமத்துல்லாஹி வ பரகாத்து. இறைவன் உங்களுடைய கஷ்டங்களை போக்கி இறைவன் அல்லாஹுத்துல்லா உங்களுக்கு முழு ஆசீர்வாதம் அளித்து உங்களுடைய கஷ்ட நஷ்டங்களை போக்குவான் என்று இறைவனை நானும் நபிகள் நாயகரை வேண்டிக் கொண்டு, உங்களுடைய மகன் ஒருத்தர் பக்ருதீன் இருக்காரா, பெரிய ஒரு 3வது பையன், கடைசி பையன் இருக்காரு. இப்போ உங்கள் பேர் அப்துல்லா, நீங்கள் தஞ்சாவூர்லேருந்து என்கிட்ட அருள்வாக்கு கேட்க வந்திருக்கீங்க கரெக்டா பாய்? ஆமாம். சரிங்க பாய். உங்களோட 2வது பையன் பேர் மைதீன். ஆமாம் பாய், சத்தமாக பேசுங்க. ஆமாம். 2வது. உங்கள் மனைவி பேர் வந்து சையது அலி ஃபாத்திமா அப்படின்னு இருக்காங்களா? ஆமாம். உங்கள் அம்மா வந்து ஆயிஷா இருக்காங்களா? ஆமாம். ஆமாம். அல்லாஹ் மேலே சத்தியமா, அல்லாஹுத்துல்லா மேலே சத்தியமாக சொல்கிறேன், இறைவன் அல்ஹம்துல்லா, அல்லாஹ் இறைவன் எல்லா இடத்திலும் இருக்கின்றான். இறைவன் வந்து வேறு, அதாவது சிவபெருமானாகவும் இயேசுபிரானாகவும் அல்லாஹ்வாய் நம்ம மக்களால் வகுக்கப்பட்ட ஒன்று. ஆனால் இறைவன் ஒருவனே, அவன் மேல் நான் சத்தியம் பண்ணி சொல்கிறேன். இந்த பேரெல்லாம் நானா சொன்னேன்னா, நீங்கள் சொல்லி கொடுத்து நான் சொல்கிறேன்னா? நீங்களா தான் சொல்கிறீங்க. ஓகே, அதான் அல்ஹம்துல்லா. மறுபடியும் பாருங்க, உங்க அப்பா 2 கல்யாணம் பண்ணியிருக்காரு. அது 2ஆம் தரத்துக்கு பிறந்த புள்ள தான் நீங்க. ஆமா. இது கரெக்டா பாய்? கரெக்ட்டுமா. சரி, உங்க அக்கா பொண்ணு ஒருத்தவங்க ரிஷ்பானான்னு ஒருத்தவங்க இருக்காங்க. ஆமா. உங்க மச்சான் ஒருத்தர் இருக்காரு, அவர் பேர் வந்து ஹக்கீம். நீங்கள் எதற்காக என்கிட்ட அருள் வாக்கு கேட்க வந்தீங்கன்னா, உங்களோட வேலை வந்து ரொம்ப நாளாக நீங்கள் வேலை செஞ்சுருக்கீங்க, இந்த வேலையில் ஒரு நல்ல ஒரு மாற்றம் வேணும். அப்படி வருமான வாய்ப்பு ரொம்பவும் கம்மியாக இருக்குது, அதில் வருமானம் என்பது கம்மியாக இருக்குது, அது வேணும், அதுக்கு என்ன செய்யணும் அப்படிங்கிறத நான் சொல்லித்தரேன். இன்னொரு தப்பு, மிகப்பெரிய தப்பு ஒன்று பண்ணுறீங்க. அது என்னன்னு கேட்டால், அல்லாவை தொழுதல். நாடு இஸ்லாம் மதத்தை பொறுத்த வரைக்கும் இஸ்லாம் ஒரு மார்க்கம். அதாவது மனிதர் இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் அல்ஹம்துல்லா, அல்லாவை 50 கடமைகளில் மிக முக்கியமான ஒன்று அல்லாவை தொழுதல். அந்த தொழுதல் அங்கே சரியாக நடைபெறவில்லை. இது தப்பா ரைட்டா? சரி, நீங்க அந்த பித்ருத்துவா அப்படிங்கிறது செய்யவே இல்லை, ஏன் பாய்? அப்துல்லா பாய், நீங்க ரொம்ப தப்பு பண்றீங்க. நான் சொல்றது அல்லா எல்லாத்துலயும் இருந்து நம்மளை பார்த்துட்டு உங்களுக்கு அல்லாவை சூப்பரா தொழுதிங்க, 5 நேரமும் நீங்க தொழுதிங்கன்னு சொன்னீங்கன்னா அல்ஹம்துல்லா, அல்லா அப்படியே பல கித்தாப்புல சொன்ன மந்திரத்தை சொல்லி பிஸ்மில்லா இர் ரஹ்மான் இர் ரஹீம் நான் சொல்ற இறைவன் திருநாமம் சொல்லிட்டு நீங்க சொன்னீங்கன்னு சொன்னீங்கன்னா, இறைவனோட அல்லாஹுத்துல்லாக்கு திருநாமம் 99 இருக்கு. அந்த 99 திருநாமத்தை காலையில ஒரு தடவை, மத்தியானம் ஒரு தடவை, நைட்டு ஒரு தடவை நீங்க பேர்ல எழுதி வச்சு சொன்னாவே உங்க கஷ்ட நஷ்டங்கள், உங்க வியாபாரம் நல்லாக இருக்கும். நீங்க எதுக்காக எனக்கு தேடி வந்தீங்கன்னா, உங்க வியாபாரம் அபிவிருத்தி ஆகணும். வருமானம் பொருளாதார ரீதியாக ரொம்ப கம்மியாக இருக்குது, அதை அபிவிருத்தி நல்லபடியாக நல்லா ஓடி பணம் ரீதி பொருளாதார ரீதியாக பணம் வீக்கம் கம்மியாக இருக்குது, அதை பண வரவு அதிகரிக்கணும். அதுக்காக தான் வந்தீங்க கரெக்டா பாய்? சரிங்க பாய். அதே மாதிரி இன்னொரு விஷயம் சொல்கிறோம், நல்லா கவனமாக கேளுங்க. அல்ஹம்துல்லா, இறைவன் ஒருவன். எல்லா இடத்துலையும் உங்கள் மனசார முசல்லா விரித்து அல்லாவை தொழுதிங்கன்னா பல கித்தாப்பில் இன்னைக்கு பல கஷ்டத்தை நீக்கின வரலாறு இருக்கு. அப்படி இருக்கிற காலகட்டங்களில் நான் வந்து எந்த ஒரு இந்து பொண்ணா இருந்தாலுமே உங்கள் இஸ்லாம் முறை பிரகாரம் நான் ஒரு மந்திரம் சொல்லி கொடுப்பேன். அந்த மந்திரத்தை நீங்கள் காலையில் எதிரே முசல்லா விரித்து சொல்லியே ஆகணும். காலையில் ஒரு 108 தடவை, நைட்டு ஒரு 108 தடவை சொல்லிட்டு படுத்தீங்கன்னு சொன்னால் உங்களோட வியாபார அபிவிருத்தி நல்லா இருக்கும். இதுக்காக தான் என்னை அருள் வாக்கு கேட்க வந்தீங்க கரெக்டா பாய்? ஆமாம். அப்துல்லா பாய், ரொம்ப நன்றி. நான் வந்து உங்களுக்கு இன்பாக்ஸில் அந்த தொழுகும் முறை முசல்லா போட்டு எப்படி வந்து தொழுகணும், எப்படி வியாபார அபிவிருத்தி இஸ்லாம் மதத்தில் எப்படி செய்யணும் அப்படிங்கிறத சொல்லி கொடுக்குறேன் பாய். பாய், சொன்னது வரைக்கும் கரெக்டா பாய்? திருப்தியா? நன்றி பாய். நன்றிம்மா.